ஹனுமான் தாகத்தை தீர்த்த நீரூற்றை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இந்த நீரூற்று உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? ராமாயண காலத்தில் லக்ஷ்மணனை காப்பாற்ற அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றாரு. அப்போது அனுமனுக்கு பயங்கரமாக தாகம் எடுக்குது. ஆனால் சஞ்சீவி மலையை சுமந்துட்டு வர்றதுனால அவரால் எங்கேயுமே நிற்க முடியல. ஸோ தொடர்ந்து தாகத்தோடு சுமந்துக்கிட்டு போகிறாரு. அப்போது அங்கே திடீர்னு ஒரு ஆயுதம் வந்து பூமியில் குத்துது. ஹனுமன் அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டார். ஏன்னா அங்கே வந்தது தேவர்களின் தளபதி, வீராதி வீரன், சூராதி சூரன், அழகுக்கே அழகானவன், அறுபடை வீடுகளின் ஒரே அரசன், எம்பெருமானின் மகனான முருகப்பெருமான். அப்போதான் அனுமன் தாகத்தை தீர்க்க தான் முருகன் வந்திருக்காருன்னு அவரை வணங்கிட்டு தண்ணியை குடிக்கிறாரு. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க கோவில் தான் இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டைக்கு பக்கத்தில் தடாகத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு அனுகுமாரன்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமா? பொதுவாக எந்த முருகன் கோவில்களையும் அனுமன் சன்னதி இருக்காது. ஆனால் இங்கே அனுமான் சன்னதி இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களும் குழந்தை இல்லாதவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் முருகப்பெருமான் வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி தருவார்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு சொல்கிறேன்.